185 சங்கீதம் முதல் வசனம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் என்று சொல்லி. அப்போ நம்முடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாமும் விரும்புகிறோம், அனைவருமே எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தர வேண்டும் என்று சொல்லி. அதுவும் எப்படி தர வேண்டும்? உடனே அந்த பதில் கிடைக்க வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு காரியங்களுக்காக ஜெபித்தா அந்த காரியத்தில் என்ன உண்டாகக்கூடாது? தாமதமே உண்டாகக்கூடாது. உடனடியாக அதிலே நாம் அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அப்படி வந்தால் தான் நமக்குள்ளே என்ன இருக்குது? தொடர்ச்சியாக நமக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு உற்சாகம் இருக்கிறது, தேவ சமூகத்தில் காணப்படுகிறோம். அப்படி ஜெபத்துக்கு பதில் கூட கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போய்விடுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவே, இந்த நாளில் கூட நம்ம அப்படி சோர்ந்து போகக்கூடாது. ஜெபத்திற்கு பதில் வராத சூழ்நிலையிலும் பதில் கொடுக்காமல் தேவன் நம்மை நடத்திருக்கான நேரங்களிலும் நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் உற்சாகமாக தொடர்ந்து நாம் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருந்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை. அவர் சொல்லுகிறார், என் ஜெபத்தை கேட்டுள்ளோம் என்று சொல்லி. அப்போ அவர் ஏற்கனவே என்ன பண்ணுறார்? ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவருக்கு என்ன பண்ணார்? பொறுமை இழந்து போனவர் அந்த இடத்த, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, ஜெபத்தை கேளுங்க. பிள்ளைங்க பாருங்கள், அப்பா தன்னிடத்தில் பேசணும். அப்பா அமைதியாக இருக்கும்போது, வேறு பக்கமாக திரும்பி இருக்கும்போது சும்மா என்ன பண்ணோம்? கூப்பிட்டு கொண்டே இருக்கும், தொல்லை செய்து கொண்டே இருக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய ஜெபங்களை எல்லாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே அவருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பரம தகப்பனை நோக்கி நாம் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும் வரையிலும் அவரையே நாம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருகிற தேவன் தான். ஆனால் அதை என்ன பண்ண விரும்புகிறார்? ஏற்ற காலத்தில் செய்ய விரும்புகிறார். நமக்கு எந்த வேலையில், எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி நடத்த வேண்டும், எதை எப்போது தர வேண்டும், எதை நமக்கு தரக்கூடாது என்பதையெல்லாம் நம்முடைய தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அதை கூட இந்த நாட்களில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேகருக்குள்ள என்ன பண்ணுறதில்ல, ஆண்டவருக்கு அப்படி பதில் வராத சூழ்நிலை கண்டு அநேகர் என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போவாங்க, பாரப்படுவாங்க, பல விதமாக என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கம் காணப்படும். அப்படியாக அவர்கள் அந்த நெருக்கங்களை கண்டு தொடர்ந்து தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாதவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். அப்போ நாட்கள் கூட நாம் இப்படி காணப்படக்கூடாது. ஜெபத்திற்கு பதில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் தேவனிடத்தில் எப்போதும் எப்படி காணப்படணும்? விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாற்றத்தக்கதாக தேவனுடைய பெரிதான செயல், கிரியை நம்முடைய வாழ்வில் வெளிப்படும். அது நமக்கு எப்படி காணப்படும்? மிகுந்த ஆச்சரியமாக காணப்படும். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவராக, அதிசயமானவராக, ஒருவராய் பெரிய காரியங்களை, அதிசயங்களை அவர் செய்யக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். இதை நாம் ஒருபோதும் மறந்து போகாமல் நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல்கள் செய்து, விண்ணப்பங்களை செய்து, அவரை துதித்து சோதரித்து நாம் மகிமைப்படுத்தி நாம் அவருக்குள் காணப்படும் போது, அவருடைய பிள்ளையாக ஜீவிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருவார். அவர் தருகிற அந்த பதிலில் நமக்கு என்ன காணப்படும்? ஒரு பெரிய சமாதானம் காணப்படும். அதன் மூலமாக ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அதனால் அந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நம்முடைய தேவன் நம்மோடு கொடுந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்ததாமே அந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதி. நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.